இந்த மேச ராசி லக்னக்காரங்க யார திருமணம் செஞ்சுக்கிட்டா நகைச்சுவை உணர்வா, ஏன்னா இவங்க நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க. இவங்க யார திருமணம் செஞ்சுட்டா நகைச்சுவை உணர்வாகவும் சுதந்திர போக்கு உள்ளவங்க, அதனால சுதந்திரமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். யார திருமணம் செய்து கொண்டால் நகைச்சுவை உணர்வாகவும் சுதந்திரமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். இது மூணு இவங்களுக்கு தேவைப்படுற குணம். இவங்க தன்னுடைய ராசி லக்னத்தை, மேச ராசி மேச லக்னத்தை சேர்ந்தவங்களை எதிர்ப்பாளினத்தவரை திருமணம் செய்துக்கிட்டா, தன்னுடைய ராசி லக்னம் சேர்ந்த எதிர்ப்பாளினத்தவரை திருமணம் செய்துக்கிட்டா இவங்க வாழ்க்கை ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். மேச ராசி கெட்டு போயிருக்கு, அப்படி இருந்தா அவங்களோட குணம் எப்படி இருக்கும்? மேச ராசி லக்னம் கெட்டு போயிருந்தா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப மிதமிஞ்சிய கர்வமா இருப்பாங்க. அவங்க பேச்சே கர்வமா இருக்கும், அவங்களோட முகமே கர்வத்தை காமிக்கும், அவங்க தோற்றமே கர்வத்தை காமிக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமான தற்பெருமை உடையவர்களா இருப்பாங்க. குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி இவங்களுடைய தற்பெருமை இவங்களே சுயத்தப்பட்ட அடிச்சுக்குவாங்க. குறிப்பா இவங்க திருமணம் ஆனவாட்டி கூட தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அதோட பெருமையை பத்தியே எப்பவும் உயர்வாகும். அந்த மாதிரி எதுவும் இல்ல, எங்க வீடு மாதிரி எதுவும் வராதிங்க, அது மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி, அது போல வேற எந்த குடும்பமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ராசி கெட்டுறதா அவங்க திருமண வாழ்க்கையில வாழ்க்கப்பட்டு போன இடத்துல மிதமிஞ்சிய கர்வத்தை காமிப்பாங்க, தற்பெருமை காமிப்பாங்க, சுயத்தப்பட்டம் அடிச்சுக்குவாங்க, தான் பிறந்த வீட்டின் பெருமையே பேசிட்டு இருப்பாங்க.